சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நேரு அதிகாரிகளை பார்த்து சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அதனை பார்க்கலாம். செக்ரட்டரியினுடைய அனுமதி இல்லாமல் எந்த பணி யார் எது சொன்னாலும் நம்ம துறையினுடைய செயலாளர் அவர்தான் தலைவர். அவருக்கு அனுமதி இல்லாமல், அனுமதி என்பதை விட அவருடைய நாலேஜுக்கு வந்து அவருடைய தெரியப்படுத்தி செய்யணும். குறிப்பாக கும்பகோணத்தில் நீங்க யாருக்குமே தெரியாம அப்பீல் பண்றீங்க. அது எப்படி கேஸ் மேல டிஎம் இருக்காரு, கும்பகோணம் கமிஷனர் யாரு, எப்படி நீ போய் யாருக்கு சொல்லாம நீங்க பாட்டுக்கு அப்பீல் பண்றீங்க? நாளைக்கு ஃபெயிலியர் ஆனா கமிஷன் நேற்று தான் எல்லாம் கோர்ட்ல ஏறி நின்று வராங்க. செக்ரட்டரிலாம் எப்படி அப்படிலாம் பண்றீங்க? எனவே அது மாதிரி இருக்கிற பணிகள், முக்கியமான பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை இங்க செயலாளர் மூலமாக தெரிந்து கொண்டு, டிஎம்ஏ மூலமாக தெரிந்து கொண்டு, சட்டப்பூர்வமாக எந்த இடத்திலும் நாம் நம்ம எடுக்கிற முயற்சி தோல்வி அடைஞ்சு விடக்கூடாது. அந்த மாதிரி கொடுக்கணும். முக்கியமா அதுதான் வேலை. இப்பெல்லாம் எல்லாம் இப்போ புதுசாக போட்ட ஆக்ட் பிரகாரம் எல்லாம் பட்டா கொடுக்குறாங்க. டெய்லி ஃபைல்லாம் நிறைய வருது. ஃபைல் பட்டா கொடுக்குறாங்க. புதுசா ஆக்ட் நகர்ப்புறத்தில் எந்த இடத்துலையும் நமக்கு பாதகம் இல்லாத அளவுக்கு இடமா இருக்கணும். நீங்க பாட்டு நாளைக்கு வடிகாலில் ஏதாவது கொடுத்துட்டா அதெல்லாம் சிரமமாயிடும். நமக்கு நாளைக்கு இடம் தேவைன்னா அந்த இடம் இல்லாமல் போச்சுன்னா நம்ம நாளைக்கு சிரமமாயிடும். அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது. அது மாதிரி நமக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் இடம் அது உங்களுடைய சேஃப்ல வச்சுட்டு தான் விஷயத்தை கொடுக்கணும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.